அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு போனஸ் ஏற்றி கொடுத்தா, அந்த ஆசிரியர்கள் நல்ல முறையில் மாணவர்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு அரசு பேருந்தில் வேலை செய்கின்ற ஓட்டுநருக்கு, நடத்துனருக்கு போனஸ் ஏற்றி கொடுத்தா, அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக பேருந்தை ஓட்டிச் செல்வாங்க. ஜனங்களை சரியான இடத்துல இறக்கி விடுவாங்க. அரசு அதிகாரிகளுக்கு போனஸ் ஏற்றி கொடுத்தா, அவங்க லஞ்சம் வாங்காமல் மக்களுக்கு வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. இன்னும் நிறைய துறையில் இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு போனஸ் ஏற்றி கொடுத்தா, அவங்களும் நல்ல முறையில் மக்களுக்கு பணியை செய்வாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு, அதாவது சாராயம் விற்கிற ஊழியர்களுக்கு இந்த வருஷம் 20% போனஸ் தரப்படும்னு அரசு அறிவிச்சிருக்கு. இதுலேருந்து என்ன அரசாங்கம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு போனஸ் ஏற்றி கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு நிறைய சாராய பாட்டிலை விற்று நிறைய பணத்தை கல்லா கட்டி கொடுக்கணும்னு இந்த அரசாங்கம் சொல்லுதுங்க. சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் போனஸ் கேட்கல, சம்பளம் தான் ஏற்றி கேட்டாங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு, என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். காவல்துறையை வச்சு துப்புரவு பணியாளர்களை அடித்து நொறுக்குனாங்க. ஆனால் இப்போது சாராயம் விற்கிற டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு போனஸ் 20%.